கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? தேவன் பாருங்க, நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன், நீங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை அவர் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் என்னுடைய சுய புத்தியில இல்ல. அவர் இன்று உங்களுடைய குடும்பத்திலே அவர் வழி நடத்துகிறார். அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே நீர் என்னை வழிநடத்தும். என்னுடைய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே நீர் வழி நடத்தும். சுகத்திலே நீர் வழி நடத்தும். எல்லா விதத்திலும் நீர் வழி நடத்தும் பொழுது எனக்கு ஒரு இளைப்பாறுதலை நீர் தருகிறேன். ஆகையால் உம்மிடத்திலே நான் இந்த வார்த்தை கூறுகிறேன். ஆகையால் நீர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துகிற நீரல்லவோ என்று சொல்லி ஒரு மனிதன் இப்படி எழும்பி பேசும் பொழுது தேவனுடைய வழிநடத்தல் மிக அற்புதமாக இருக்கும். அவனுக்கு என்ன குறை இருந்தாலும் அது நிச்சயமாக அது நீங்கிவிடும். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவனை நீங்கி விடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இல்லையே, அது எப்படி நீங்கள் போகிறதுன்னு கேட்குறீங்க. பாருங்கள், தேவன் எல்லாம் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் நீக்குவேன். எப்படி? நீ இப்படி பேசும் பொழுது, தேவன் என் பெருக்கத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி நீ பேசும் பொழுது அதிலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன். அப்பொழுது அந்த சத்தியத்தை அறிந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்குவது போல இன்று நான் உனக்கு சத்தியத்தை அறிவிக்கப் போகிறேன். அந்த சத்தியத்தை பிடித்துக்கொள் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு ரகசியத்தை அவர் கூறப்போகிறார். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கீங்களா? பொருளாதாரம் வீட்டில் இல்லையா? ஐயோ ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி தான் நான் கோயிலுக்கு சில நேரத்தில் காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. சில பேர் பாருங்கள், கடன் வாங்கி காணிக்க கொடுக்குறாங்க. யார்கிட்டையாட்டு இருந்து வாங்கி எனக்கு கோயிலுக்கு போகணும், ஒரு 10 ரூபாயாட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில் சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பரிதாபமானது. அப்படி இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம் தேவன் நம்ம யாருமே அப்படி ஓட்டாண்டி வைக்க அவர் விரும்பவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற அந்த பிரமாணத்தை நீ அறிஞ்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரிடத்தில் வாங்கினாரு, நீ அவர்களுக்கு நீ 1000 மடங்கு நீ கொடுப்பாய். அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அவர் ஒன்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு என்ன? அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நீ அப்படியே கேட்ச் பண்ணிக்க, விட்டுறாத. அந்த 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 பிரமாணத்தை நீ பற்றி கொள்க. எப்படி புவியீர்ப்பு விசை எல்லாருக்கும் வேலை செய்கிறது போல இந்த விதைப்பு அறுப்புங்கிறது எல்லாருக்கும் வேலை செய்யும். இந்த உலகத்தில் இருக்க எந்த மூலை முடுக்கு போனாலும் இது வேலை செய்யும். ஏனென்றால் தேவன் இப்படி தான் இந்த பூமியை ஏங்கி வந்து வச்சு கொண்டு இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவன் சொல்லுகிற சிறுக விதைக்கவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கவன் பெருகவன் சொல்லுவது போல நீங்கள் விதைக்கதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை பெருகும். ஆகையால் நீங்கள் கையில் இருக்கிறத பூட்டி வைக்காங்க, நீங்கள் விதைக்கணும். என்னைக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும், உங்களுடைய பணத்திலிருந்து நீங்கள் எப்படி அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவன் கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பணத்தை விதையென்று சொல்லிவிட்டேன். ஆகையால் நீ என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இந்த பணத்தை நீர் விதையென்று சொன்னதனால் இந்த பணத்தை உம்முடைய சமூகத்திலே விதைக்கிறேன். என்னுடைய தேவைகள் ஏராளமாக இருக்கிறது. என் குடும்பத்தில் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், வேலை இருக்குது, வேலையில் கொஞ்சம் இது பிரச்சனை இருக்குது, அதிலிருந்து நான் விடுதலை ஆகணும். அவங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இவ்வளோ பணம் வாங்கினேன், அதை கொடுக்கணும். ஏகப்பட்ட சந்திப்பதற்கான நிறைய இருக்குது. என்னுடைய பொருளாதாரத்தில் நான் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய அக்கௌண்ட்டில் சேமிப்பே இல்லை, சேவே கிடையாது. எப்பொழுதும் நான் மினிமம் பேலன்ஸ்லேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். என்னால் முடியலை. அதிலிருந்து நான் ஓவர் பண்ணணும். அதிலிருந்து நான் கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக என்னை ஆக்குறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆக இந்த நாள் முதல் கொண்டு என் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை நான் உங்களுடைய சமூகத்திலே விதையாக விதைக்கிறேன். இப்படி நீங்கள் பேசணும். பாருங்கள், நிறைய பேர் சும்மா ஏதோ கடமைக்கு வந்தோமா, கோயிலுக்கு வந்தோமா, ஏதோ கோயில் நடக்குது, சரி 10 ரூபா போடுவோம், அது ஃபேனுன்னு ஓடுது, சரி 20 ரூபா போடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ வந்தோமா போனோமா இருக்கிறாங்க. வெளியே அவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பணத்தினுடைய சக்தியை அறிந்து கொள்ளவில்லை. கையில் இருக்கிற அந்த பணம் என்ன வேலை செய்கிறது என்று அறிந்து கொள்ளாதனால தான் வாழ்க்கையிலே பின்தங்கி இருக்கிறார்கள். இந்த பணத்தை ஒருவன் அறிந்து, இது விதையென்று ஒருவன் அறிந்தவுடன் அவன் என்ன செய்கிறான்? அந்த வார்த்தை கூறுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே விதைக்கிறேன். இந்த விதை 1000 மடங்கு பெருக்கத்தை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்குறவர் நீர். பெருக்கத்தின் தேவன் நீர். என்னுடைய வாழ்க்கையிலே உலாவுகிறவர் நீர். என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருக்கத்தை தருகிறவர் நீர் அல்லவோ என் கூட இருக்கிறேன். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்கணும்? நான் ஏன் கடன் வாங்க வேண்டும்? நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக என்னை மாற்றுகிறவர் நீர் அல்லவோ என்று சொல்லி, எவன் ஒருவன் தன்னுடைய பணத்தை, இந்த பணத்தில் இருக்கிற சக்தியை அறிந்து இது விதை என்று சொன்ன அந்த தேவன் மேல் அவன் நம்பிக்கை வைத்து அவன் விதைக்கும் பொழுது
நடக்குன்னா அவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான். அது முக்கியமாக அது எதிர்பார்க்கணும். தேவன் சொல்றாரு, நீ கொடு, நான் உனக்கு அது என்ன செய்கிறேன், கொடு அப்பொழுது நான் கொடுக்கப்படுகிறேன் சொன்னது போல, கொடு அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிற அந்த பிரமாணமே அப்படிதான். நீ கொடுக்கலன்னா கிடைக்காது. என்னைக்கு உன் கையிலிருந்து ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் அங்கே தேவனுடைய பிரமாணம் வேலை செய்கிறது. அங்கே கொஞ்சம் பணத்தை நீங்கள் எப்படி அதை நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படி அதை நான் பயிற்சி பண்ணுவது, நான் அதை எப்படி அதை அறிந்து கொள்வது என்று கேட்கலாம். ஆனால் பாருங்கள், தேவன் சொல்லுகிறார். இப்போ நான் உங்களுக்கு இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா, அதில் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன், கூகுள் பே மற்ற நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பணத்தை நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது எப்படி நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் எப்படி வைக்கணும் அதையும் நான் சொல்லித்தரேன். தேவனே, இந்த பணத்தை நான் கொஞ்சமாக விதைத்தாலும் இது உம்முடைய சமூகத்திலே விதையாக விதைக்கிறேன். பெருக்கத்தின் தேவன் நீர் தரு, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை அண்ணாந்து பார்க்கிறேன். நீர் எனக்கு பெருக்கத்தை தருகிற, நீர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் இதை விதைக்கிறதற்கான இந்த பயிற்சி எனக்கு கொடுத்த இந்த தேவன், அதிலிருந்து நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தலைகீழ, அதாவது இன்று இருக்கிறதை விட பல்லாயிரம் மடங்கு பெருக்கத்தை நீங்கள் கொஞ்சம் நாட்களிலே நீங்கள் பார்ப்பீங்க. தேவன் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ரெடியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது விதைக்க வேலை. பாருங்கள், வார்த்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய கிருபை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா இல்லையா? அவர் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறார். இன்று அவருடைய கிருபையின் பிரகாரம் தான் இந்த விதைப்பருப்பை உங்கள் உள்ளத்தில் விதைத்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் ஏற்கனவே ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்கள் அவருடைய தரித்திரனால நீங்கள் ஐஸ்வர்யம். ஏனென்றால் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய தரித்திரம் எல்லாமே சிலுவையில் தொங்கிட்டு. ஏன் நீங்கள் இன்னும் ஓட்டாண்டியாக இருக்கிறதுக்கா? நீங்கள் இன்னும் பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கா? நீங்கள் இன்னும் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறதுக்கா? இல்லை, தேவனுடைய சிலுவையை நோக்கி பார்க்குற. தேவனே, நீர் நான் தரித்திரதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீர் சிலுவையில் அறியப்பட்டிருப்பா. அந்த நோய்களெல்லாம் நீர் சுமந்தீர். ஆனால் நான் ஏன் இப்போ நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தேவன் இன்றைக்கி அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, விதைப்பு அறுப்பு, அதுதான் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆக இன்று முதல் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நீ குடுடா, உன் கையில் இருக்கிறத நீ ரிலீஸ் பண்ணு, அப்பொழுது என்னுடைய பிரமாணத்தை நீ அறிஞ்சு கொள்வாய் என்று சொல்லி அவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். அப்படி தான் அவர் சொல்லுகிறார். அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம், நீங்கள் ஐஸ்வர்யபடி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அதாவது நீங்கள் ஐஸ்வர்யானபடி தான் அவர் தரித்திரர் ஆனார். இங்கே சிலுவையின் அந்த ஜனப்பொழுதிலே தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஏன்? நீங்கள் செல்வேந்தனாக இருக்கணும், நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கணும், நீங்கள் $1,000,000 இருக்கணும், நீங்கள் பல கம்பெனிகள் வச்சு நடத்தணும், உங்களுக்கு கீழே பல்லாயிரம் லட்சம் பேர் வேலை செய்யணும். அப்படி தான் அவருடைய விருப்பம் சித்தம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நான் இன்று சொன்ன அந்த பிரமாணத்தை நீ செய்ய ஆரம்பித்த உடனே என்னுடைய பிரமாணம் அங்கே வேலை செய்ய போகுது. ஆக நீ செய்கிற வேலையை நீ செய், விதைப்பதை விட்டு விடாது. அதற்கான நம்பர்லாம் கொடுத்துருக்க, அதிலிருந்து நீ விதை அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை விட்டு விடாதீர்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.